மாதிரி தந்தை மாதிரி நீங்க பாட்டு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. நீ பாட்டு மாற பெரிய வழக்கம் நம்ம சனி பாத்துக்க. புள்ள சனை இல்லாத புள்ள குட்டி பெற்று இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் அண்ணன் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்யா பேங்கஸ் பேப்பர்ஸ் பேப்பர்ஸ் என்ன தெரியுமா? என்னப்பா பிள்ளை பேப்பர்ஸ் என்ன என்ன நீங்களே சொல்லுங்க. பேப்பர்ஸ் என்ன புள்ள வெறிக்கு போனா குட்டிட்டு இருக்கீங்க பேப்பர்ஸ் அது மாதிரியா இருக்கு. இத பார்த்தா இதுக்கு பேர் என்ன? பேங்கஸ். யார் சொல்லுங்க? இதுக்கு பேர் விளையாடுச்சாமே. என்ன சொல்றீங்க? அங்க ரெண்டு கிளுகிளு இப்ப பாருட்டு ஒரு தோட்டத்துல ஒண்ணு ஒரு சலங்க அது தேங்காய் முடி மாதிரி எல்லாமே வச்சுக்க. ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லு பாக்கா பின்னாடி ஒரு வெடிக்காக்கு கிடக்குது. முதல்ல அள்ளி போட்டு கொட்டி போய் மேல ஒரு பச்சை வச்சு பொழச்சுக்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் ஹார்மோனியம். ஏன் ஹார்மோனியம் பேரு? 6 மணிக்கு நாடகம் பிடிக்கிறது இதுக்கு பேர் ஹார்மோனியம். இப்ப மழை பெஞ்சு ஒரு 2 மணிக்கு நாடகம் வந்து போயிருது. அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? 2 மணிக்கு முடிஞ்சா 2 மணிக்கு வச்சுக்க. 2 மணிக்கு வச்சுக்க வேண்டியது. இதுக்கு பேர் என்னப்பா? யானா மிருதங்க பேர் வச்சிருக்காங்க. அது வாசிக்கிறா மிருதங்க. இதுக்கு பேரு நம்ம தாண்டா தாராங்கிற இந்த ஊருக்காரன்னு சொல்லுவாங்க. சிஞ்சன். ஏன் தெரியும் சிஞ்சங்கிறாங்க? ஒரு வருஷம் 2 வருஷம் சொல்லி அது பேர் சிஞ்சன். அருமையான பக்கத்துல அருமையான கூட்டம். முன்னாடி உட்காருங்க. ஓதம்மா ஓதம் காங்க நிற்பாங்க. நான் வெளியே போட்டு அம்மத்தனை வந்து அது வாங்க முக்காலுக்கு நீங்க வந்தாலே முக்காலுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவாகும். மொத்தம் ஒரு கூட்டம் போடுவாங்க. இந்த சின்ன வந்துருவாரு. பொண்ணு சாய் போட்டு வர மாட்டாரு. அவன் மட்டும் கெட்டிக்காரு. நம்ம எரிச்சாப்பலாடா அப்படின்னு அந்த பாடி போடுவாங்க. திருப்பி ஒரு கூட்டம் போடுவாங்க. இந்த பொண்ணு சாய் வந்துருவாரு. இந்த கருப்பை மட்டும் வர மாட்டாரு. அவன் மட்டும் கெட்டிக்காரு. நம்ம எரிச்சாப்பலாடா அப்படின்னு அந்த பாடி போடுவாங்க. அந்த பொதுவான கூடத்தை போட்டு மைசூர் அட்வான்ஸ் கொடுத்து சாப்பாட்டு அட்வான்ஸ் கொடுத்து நாளத்து அட்வான்ஸ் கொடுத்து இது கொடுத்து 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 நாளா சீர சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த நாளத்துக்கு கெடுக்குன்னா தெரியுமா? ஒரு 140 ரூபாய் சரக்குங்க. அவர் மட்டும் தண்ணி போட்டு கேட்பாரு,
நீங்க என்ன பண்ணாலும் அப்படி கேட்கற பத்தியா அவரே ஊர்ல வரிகாசியே கொடுத்துருக்க மாட்டாரு. இல்லாம நம்ம ஊர்ல இருந்தாலும் பெரிய முக்கியஸ்தல உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம ஊர் நல்ல ஊரு, நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி. இருந்தாலும் தண்ணி போட தண்ணி போட்டு தகராறு பண்ணாதிய. ஐயா பெருசு யோ சம்பளம் போட்டு உட்காரு. இந்த டிபிள்ட்டு ஓன் டிபிள்ட்டு பெருசா இருக்கு. சம்பளம் போட்டு உட்காரு. தண்ணி எல்லாம் போட்டு போட்டு நீங்க தகராறு பண்ணாதீங்க. தாய்மார்களே, காலை காசு மாலை விடுதிருப்பி மண்ணை பொண்ணாக்கும் மாபெரும் விவசாய குடிமக்களே, ஊர் நாட்டானவர்களே, ஊர் முக்கியஸ்தவர்களே, கோவில் பூசாரி அவர்களே, அப்புறம் போட்டவர்களே போடாதவர்களே, எங்க பெத்த தாய்மார்கள வெத்தலை பாக்க போடுதத்தா யாரு கீழே துப்பாதிய அங்க மோரல துப்புங்க. ஆமா காசோட தப்பு மோகரே என் மோரத்து போயிட்டு போங்க. அப்புறம் போனவர்களே போகாதவர்களே, இந்த ஒண்ணே பரதேசமா. ஆமா எல்லாருமே பரதேசம் போறோம். வெளிநாடு போனவர்களே போகாதவர்களே, அப்புறம் சாமியை கும்பிட்டு குண்டியில போட்டவர்களே, உண்டியல் போட்டவர்களே, நாடக அமைப்பமாகி அருமையினார் ஏஎஸ் மணி ஆடியோஸ் கீழே அண்ணா வந்து நடத்தி வந்திருக்காங்க. இந்த நாட்டு மனிதர் எந்த நேரத்தை கொடுத்தாலும் அரிச்சந்திரா, முத்தாலம்மன், பாசிபதம், காத்தவரையம், பொன்னூர் செந்தில், மகமாயி, பாண்டிச்சாமி, தூக்கி வள்ளிதுலனும், சித்திரவள்ளி, பவளக்குடி இது மாதிரி எண்ணற்ற நாடகங்கள் கொடுத்தாலும் தெளிவா நடந்து என்பதை என்ன சார்பாக எங்க நாடக கலைக்குழு சார்பாக மனமான நன்றி. வணக்கம் 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 வணக்கம். நாட ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. எல்லாம் என்ன பண்ணணும் சிவனே படுத்துருங்க. அப்படி என்ன கூந்தல் கொண்ட எல்லாம் நாடா பாக்குற மாதிரி வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கா? பிக்னிக் போற மாதிரி வந்திருக்கிறீங்க. எப்படி சொல்றீங்க? அங்க ஒரு ஓலை பாய், இந்த கக்கத்துல புல்ல, இந்த கூட ஒரு நாய்க்குட்டி எல்லாம் எதுக்கு கேட்பீங்க? நாய்க்குட்டி எதுக்கு கேட்பீங்க? இன்னைக்கு என்ன நாடா வச்சிருக்காங்க? இன்னைக்கு வள்ளிதர் நாடா வச்சிருக்காங்க. நேத்து போன ஊர்ல பாருங்க மகமாயிரம் வச்சிருந்தாங்க. சரி, இந்த மகமாயிரத்துல பாருங்க பப்புடா வச்சு முடிஞ்சு 7 வருஷம் சாமி அழைப்பாங்க. சரி, சாமி அழைச்சோனி எல்லாம் சங்கு நக்கடி செப்பு நக்கடி இந்த கக்கத்துல ஒரு புள்ள அந்த பக்கத்துல படுக்க போட்டிருப்பாங்க. இந்த சாமி ஆட்டத்துல அந்த புள்ள வயிற்றுல தருக்கு மிதிச்சிருவாங்க. மிதிச்சுட்டு புள்ள ஆயினா என்னன்னு ஆயினா பீனு கூட கூட நாய்க்குட்டி ஏமா கூப்பிடுவாங்க. கூப்பிடுவாங்க. அந்த நாய்க்குட்டி வேமா வரும். இங்கிட்டு 2 பார்வை பார்த்து இங்கிட்டு 2 பார்வை பார்த்து 3 சலுப்பு நக்கிட்டு போயிடும். நாய்க்குட்டி குட்டி உள்ள யாரும் கவலைப்படாதீங்க. பிள்ளை வெளியே போச்சுன்னா தம்பியை கூப்பிடுங்க, வந்து நக்கிட்டு போடுவாங்க. அங்கே பீஸ் சாப்பிடா வந்து எதை சின்ன போல போனா அனுசரிச்சுக்கலாம். அது மாதிரி பெரிய மனுஷனா போனா என்ன பண்றது? நீங்க பெரியதா கூப்பிடுது பாருங்க. நான் அடுத்த வாரம் பாப்பேன். அடுத்த வாரம் வர்றேங்கிறேன். இருந்தாலும் வந்த சொரக்கமா போடணும். கடலை பருப்பு கிளவி போட தள்ளுங்கிறேன். எப்ப போடுறேன்? ஊர் இருந்துச்சு, ஒற்றுமையா இருச்சு, நாடு விரட்டிருச்சு கட்டளகி பள்ளியில் மனம் நாடகத்தை பார்க்க வந்து என் குக்கும போட்டல்கிட்டு
ஏதாவது ஒண்ணு கடிக்க தெரியுதா புரண்டு கொடுக்குதுப்பா. புரண்டு படுக்குதா நம்மள சாமி வந்துச்சு பார்த்தேன் அந்த மாதிரி சாமி வரும் சாமி வராது இதே பக்கம் தை மாசம் பள்ளிமலைக்கு மாலை போடுவான் தை பூசத்துக்கு முதல் பையன் எந்த எப்படி கிளம்புறேன் எங்க ஊர்ல எந்த ஜோலா கிளம்புறாங்க அந்த நிக்கு உற்சாகத்தோட கிளம்புறாங்க. முதல் நாள் பையன் இப்படி போறாங்க சரி. இந்த ரெண்டாவது பையன் பாருங்க எப்படி? இந்த நம்ம ரேஷன் மணப்பாறை தாண்டி அயலூர் தாண்டிட்டாங்க சரி. இந்த சாப்பிட செரிச்சு போச்சு வரும் ஓஹோ. செரிச்சு போட்டு அங்க திரும்ப மரம் வர்றாங்க எப்படி? கந்தனுக்கு அருகா. முருகனுக்கு வேலனுக்கு சரி. அங்க இருந்து 5 10 அடி வர சரி. நான் மட்டுமா மாலை போட்டு போனேன் வேற கூட என் பொண்டாட்டிய மாலை போட்டு கூட்டி போயிருக்கேன் உங்க பொண்டாட்டி. ஆமா என் பொண்டாட்டிய பாத்து வச்சுக்க சும்மா தட்டி உடம்புனே ஓஹோ. எப்படி ஒரு 90-80 பாக்குறாங்க ஆ. அவ குண்டிய பாத்தின்னு வச்சுக்க ஆஹா. 2 மூணு சிமுட்டு முட்டை மாதிரி இருக்குது உலகத்திலே பொண்டாட்டி குண்டி வரணுச்ச மொத பப்புனு நீங்க தாங்க. நீ ஏன் பக்கத்துல போயிடாதானே இருள் அடிச்சாங்கன்னு விழுந்துரு ஐயோ நான் போல பார்த்தேன் ஆசை இருக்காப்லே. ஆசை தோச்சு ஆயிட்டாரு இப்போ. இருந்தாலும் பாருங்க முட்டை மாலை போட்டு கூட்டி போயிரு சரி. என் முட்டாடி பிந்து மரம் வர்றான் எப்படி? கந்தனுக்கு அருகா. முருகனுக்கு அருகா. வேலனுக்கு கடம்பனுக்கு இடும்பனுக்கு சரி. அடிவாரம் வந்து பாருங்க பொண்டாடி நடந்து கால் பூரா படியாம போய் வீங்கி போச்சு சரி. வீங்கி போய் பொண்டாடி அடிவாரம் வந்து மேல மலை ஒரு வாரைய பார்த்தா ஆஹா. கீழே கால ஒரு வாரைய பார்த்தா ஓஹோ. காலத்தை படியாம வீங்கி போச்சு ஆ. மனதே ஏறுவோம்மா ஏறுவோமா? இல்ல எப்படி பையன் வீட்டுக்கு வந்துருவோம்மா ஆ. அப்படின்னு ஒரு யோசனை சரி. அந்த மலை ஏறல பொண்டாடி பத்தி மரம் வர்ற அப்படி இருக்க ஷேட் அப்புறம் குறைஞ்சு போச்சு அப்புறம் இருக்காதா பின்ன? சரி. 90 கிலோ நான் சும்மாவா? சும்மாவா? அது 4 சிமெண்ட் முட்டை யாரோ தூக்கிட்டு ஏறணும். இது ஏறணும். அந்த மலை ஏறல பொண்டாடி பத்தி மரம் வர்ற கந்தனன் நக்கு அருகா. முருகனன் நக்கு வேலனன் நக்கு கடம்பனன் நக்கு இடும்பனன் நக்கு ஏப்பா எந்த பள்ளிமலை எதுக்கு போற எதுக்கு போறாங்க? நக்கதே போற எப்படி சொல்ற? பள்ளிமலை என்ன ஃபேமஸ் பஞ்சாமிர்தம். ஊர்ல பஞ்சாயத்து உள்ள லக்கு ஆஹா. வீட்டோடய பசியே இருக்காது ஓஹோ. சரி, வாடா தம்பி ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கீங்களா சும்மா எந்திரிச்சு வா. வாடா சும்மா, சும்மா, சும்மா. முட்டாய் கொடுப்பா அப்புறம் வாங்க தம்பி. தூக்குடா, தூக்குடா. கை தரு, கை தரு, கை தரு. திடீர்னு மேடை ஏத்திட்டாப்புல. சொல்லிதான் நான் பேண்டாச்சி கொண்டு வந்திருப்பேங்கிறேன். தம்பி எல்லாம் கை தட்டுங்கம்மா பாரதி சாப்பிட்டியா பக்கத்துல வா சாப்பிட்டியா சத்தமா என்ன சாப்பிட்ட சோறு. சத்தமா சொல்லு அப்ப நான் அப்படியே தந்து வந்து நானும் சோறு தான் சாப்பிட்டு உன் பேர் என்ன என்னது என்ன சொல்றேன் சத்தமா சொல்றேன் உன் பேர் என்ன இளம் வருதி. இளம் வருதி அழகான தமிழ் பெயர். என்ன பேரு இளம் வருதி. இளம் வருதி தம்பி சட்டை கீழே போடுது ஆலயமணி மாதிரி என்ன படிக்கிற 8வது படிக்கிற 8வது படிக்கிறேன். 1 2 தெரியுமா ஒரு 10 மணி சொல்லு வாங்கம்மா வெள்ளை பூண்டு மலை பூண்டு ரசம் பூண்டு கொல்லிமலை பூண்டு என்ன பூண்டு ஏறாம வாங்குற சத்தமா சொல்றோம் சத்தமா. 1 2 3 4 5 என்னடா ரொம்ப 6 7 8 9 10 10 கைத்தல் மாப்பா கொரோனா பாசம் பார்த்து படிச்சிருக்கிறேன் தம்பி இங்கிலீஷ்ல தெரியுமா ஒன்றும் தெரியும் சொல்லு 1 2 3 4 5 6 7 8 9 கைத்தல் தம்பி ஹிந்தி தெரியுமா என்ன சொல்லுமா சொல்லு 10 வரல இப்படி விடு ஏக் பயப்படாம டேய். அண்ணன் பெரிய இந்தி வாத்தியாரா, பயப்படாம கையை நீட்டு. என்ன சொல்லுமா சொல்லு 10 வரல இப்படி விடு ஏக் 2 3 4 5 6 7 8 9 10 எனக்கு அங்க விட ஹிந்தி
தெரியும். தம்பி தெலுங்கு தெரியுமா? கூடு தாண்டி ஏமி சப்பு நாமி சப்புடா தெரியுமா தெரியாதா? என்ன சொல்ல ஒன்றுலு பக்கத்துல ஒன்றுலு ரெண்டுலு மூணுலு நாலுலு அஞ்சுலு ஆறுலு ஏழுலு எட்டுலு ஒன்பதுலு பத்துலு. தெலுங்கு டீச்சர் படி வாத்தியார் படிக்கிறியா? டீச்சர் படிக்கிறேன். இப்ப டீச்சர் கேக்குது, தம்பி எலி எதுக்குள்ள போகணும் டீச்சர் கேக்குது, நீ என்ன சொல்லுவ? தம்பி எலி எதுக்குள்ள போகும்? டீச்சர் தம்பி எலி எதுக்குள்ள போகும் சொல்லு டீச்சர். டீச்சர் பொந்துக்குள்ள போகுமா? டீச்சர் பொந்துக்குள்ள போகும். இப்ப சார் படிக்கிறேன். இப்ப சார் கேட்கிறார், தம்பி அணில் எதே கடிக்கும்? சார் கேட்கிறார், தம்பி அணில் எதே கடிக்கும் சொல்லு. சார் 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 பணத்தை கடிக்குமா? ஏன்டா சார் பணத்தை கடிக்கும்? சரி கவுசல் உள்ள கையை விடு, வேமா உள்ள விடு. விட்டுட்டியா? அந்த சைடு எத்தனை வரல இருக்குது? இந்த சைடு மொத்தம் எத்தனை வரல? 10 வரல. யார் சொன்னது? 11 வரல் இருக்காங்க. உள்ள விட்டு ராய் பாரு. ஏன் தட்டு போடுறாங்க? இருக்கா இல்லையாடா? இல்லையா? தம்பி ஏபிஜே அப்துல் யாரும் தெரியுமா? விஜய் தெரியுமா? யாரு? ஏபிஜே அப்துல் யாரும் தெரியுமா? 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 தெரியுங்களா? யாரு? அவர்தான் யாரு? தம்பி கைத்தர் கைத்தர் கைத்தர். பிறக்கும் போது ஏழ்மையை பிறந்து இறக்கும் போது ஏழ்மையை இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் பாடுகிறோம். கனவு காண்கள் கனவு வாங்குறாங்க. யாருமா கனவு வாங்குறா? ஒரு ஜாதி மத அப்பாறு பிறந்த ஏபிஜே அப்துல் அவர் புகழை பாடுகிறோம். எப்ப போடுங்க தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வச்சுடன் அப்துல் கலாம்.
மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மலம்பட்டி கிராமத்தில் அமைந்திருக்கும் மாகாளியம்மன் கோவில் வைகாசி உற்சவத்தை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் திமுன்னு வருக. திமுன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். வைகாசி மாதம் 6ஆம் தேதி 20/5/2025 செவ்வாய்க்கிழமை 10 மணி கோயில் முன்பாக சிங்கார வண்ண கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிமன புராண நாடகம் அதிகமாக நடைபெறுகிறது. நடிகர் பெண் வருமாறு எங்க போல் தனக்கென்று தன்னை தானே வெற்றி சொல்லும் தனக்குள் ஒரு பாணியை கொண்ட இன்னிசை வேந்தன் துவரமுச்சை சேர்ந்த TK பழனிக்குமார் வருகின்ற வேடன் விருத்தாளிக்க காத்து கொண்டிருக்கிறார். காண போய் கருள் செல்வி கொஞ்சம் பேச ரஞ்சிதன சொல்லுங்க. திண்டுக்கலை சேர்ந்த அருமையக்கா கே காயத்ரி பி இவருமேலே வள்ளியா சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். பேச்சுக்கா வரா இவர்க்கா பேச்சா, நடிப்பா வரா இவர்க்கா நடிப்பா, பாட்டுக்கா வரா இவர்க்கா பாட்டாட்டு சொல்லக்கூடிய அருமையன்மாய் மதுரையை சேர்ந்த எஸ் கலைமதி இவர்கள் நாரதாடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆர்மி சக்கரவர்த்தி இங்க போல் தனக்கென்று தன்னைத்தானே வெற்றி பெற்றும் தனக்குள் ஒரு பாணியை கொண்ட கோயில்பட்டி மன்னி மைந்த அருமையினார் SS கலைமணி MCom B.Ed அவர்கள் ஆர்மன் பின்பாடை சேர்ப்பார். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை. ஒளி ஒளிமைப்பு அருமையினார் எஸ் மணியன் ஆடியோஸ் கீழே உழவு போடுச்சாங்க. அதுக்கு இப்படிக்கு மலம்பட்டி கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த வணக்கம் போல நாடக அமைப்பு அருமையினார் எஸ் மணியன் ஆடியோஸ் கீழே உழவு மனமார்ந்த வணக்கம் போல அதுக்கு நாட்டிய தாரகை அபிநய சுந்தரி இங்க போல் தரக்கென்று தன்னை தானே வெற்றி பெற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த ஹரிதரணி வருமல்லி முட்டான் சொல்லி காத்து கொண்டிருக்கிறார். என் பேரு சொன்ன தூக்கி வச்சு படிக்கிறியா? உங்க பேரு? ஆமாண்ணே. சரி. ஒரு ஒப்பனை அடிக்கும். என்ன படுத்துட்டாப்லையா? வெறுமனை ஒப்பனை அடிக்கும். கோயில்பட்டி சேர்ந்த கல்ல எடுத்து ஓரமா போடுங்க. கல்லு அது ஒர்க்காரில இடைஞ்சலா இருக்கு. கல்ல எடுத்து போடுங்க. என் பேரை சொல்லிக்கிறேன். பேரை சொல்லுங்கண்ணே. வெறுமனை ஒப்பனை அடிக்கும். செருப்பை கட்டி ஓரமா போடுங்கண்ணே. அப்பன் பேரை சொல்றாப்ல செருப்பு பாரு. செருப்பு கட்டி ஓரமா வைக்க சொல்லுங்க. நீங்க பேரை சொல்லுங்க. என் பேரை சொல்லிக்கிறேன். எவ்வளவு பெரிய பப்புன்னு லூசு பப்புன்னு சொல்லுங்க. வெறுமனை ஒப்பனை அடிக்கும். கோயில்பட்டியை சேர்ந்த விளக்கமாத்த எடுத்து குப்பையா இருக்கு இல்ல கூட்டி விடணுமா இல்ல போதுமா? வேற சொல்லிக்கிறேன். வெறுமனை ஒப்பனை அடிக்கும். கோயில்பட்டியை சேர்ந்த சாணியை கரைச்சிக்கல வச்சிருக்கீங்களா கீழே ஊத்திட்டீங்களா இருக்கா? சரி காலையில ஊத்துங்க. இதுக்கு வேற என் பேரை சொன்னா இப்படி புழு புழு தானே இருக்கு. என் பேரை சொல்லிக்கிறேன். வெறுமனை ஒப்பனை அடிக்கும். கோயில்பட்டியை சேர்ந்த BL பாலபுரம் பப்ராத்தோட காத்து கொண்டிருக்கிறேன். சத்து பொத்து ஒட்டு வச்சுக்கிறேன். நன்றி வெடிக்க நல்ல படம் தூக்கி வச்சு படிக்கிறேன். எழுதிக்கிட்டே இருக்க உங்களுக்கு பாட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆமா இதான் நினைப்பத தாய்மார்களே உங்களுக்கு கருத்து சொல்ல போறேன். அப்புன்னா வந்தா நாலு கருத்து சொல்லணும். நம்ம தப்பி கருத்து சொல்லுவாப்ல. என்னை பெத்த தாய்மார்களே உங்களுக்கு கருத்து சொல்ல போறேன். நல்லா கேளுங்க. உங்க புருஷன் தண்ணியை கிண்ணியை போட்டு வீட்டுக்கு வந்தா நான் சொல்ற மாதிரி கேளுங்க. உங்க புருஷன் தண்ணியை அடிக்க மாட்டாரு. நீங்க பண்ண ஆஸ்பத்திரி போய் 20,000 30,000 செலவு பண்ண வேணாம். இந்த கருத்தை கேளுங்க. உங்க புருஷன் தண்ணியை அடிக்க மாட்டார். உங்க வீட்டுல உலக்க இருக்குதாமா? உலக்க இருக்குதா? வெக்கப்படாம கேளுங்க. உலக்க இருக்குதா? உலக்க இருந்தா உலக்க எடுத்துக்க. உலக்க இல்லையா பக்கத்துல சண்டை கலந்தா கால வந்து உலக்கம் வாங்கிடுறேன். அது சாதாரண உலக்கம் வாங்கக்கூடாதுன்னு கீழே இரும்பு கொடுத்த இரும்பு பூணு நல்லா பூணு போட்ட உலக்கையா வாங்கிக்கணும். வாங்கிட்டு பச்சத்துல போட்டு ஒரு அலசு அலசிட்டு ஏன்னா மழை காலம் சகதிக்கு கட்டி இருக்கு. ஒரு அலசு அலசிட்டு அது சுடுதண்ணி வைக்கிறீங்க. சுடுதண்ணி ஒரு அலசு அலசிட்டு உங்க பூச்சி ரொம்ப எங்க இருக்குது அங்க கொண்டு போய் அந்த உலக்கையை வச்சு விபிது ஒரு பட்டையை போட்டு சந்தனை வச்சு குங்குமம் வச்சு உங்க குலசாமி நடிச்சு ஒரு குலவை போட்டு அது மாதிரி குலவை போட்டு உன் புருஷன் எங்கன்னு தண்ணி அடிச்சு படுத்திருக்கிறானா அந்த உலக்கையை எடுத்துட்டு போய் அவன் வேட்டியை விளக்கிட்டு வெதர்ல போட்டுரு. அந்த தண்ணி அடிக்க மாட்டேன். செத்துரு நாடகம் பெரிய நாடகம் போயிட்டு பிள்ளைகளை தெரியுமா? கண்டால நாடகத்தை பார்த்துட்டு
நம்ம ஊர் கச்சேரியானே. அதனால உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் 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 பல